முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. துப்பாக்கி முறையில மிரட்டாங்க. Hey, I've seen this one. This is a classic. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? ஒரு அந்நியன் விக்ரம் மாதிரி இப்ப அவர் எனக்கு தென்பட்டார். யாரு? இவர் மார்க்கண்டேயன், விளாத்திக்குளம் எம்எல்ஏ. என்னன்னா அதுல பேசும்போது அவர் சொல்றாரு, எலும்புகளை ஒட்டப்போம்டா சட்டப்பேரவைக்குள்ள வச்சுன்றாரு. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, கூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா, போட விளக்கண்ண உன்னால என்னடா செய்ய முடியும்? அது ஒரு அந்நியன். இப்போ போலீஸ் ஐயோ என்னைய துப்பாக்கி முனையில கூட்டு போய் மிரட்டுறாங்க. இது ஒரு வேஷம். கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இதுக்கு தாண்டா சேருவாரோட சேரணும்ங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்கல்ல. ஸ்பீக்கரோட இது இல்லாமலாம் என்னை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. சபாநாயகரோட இது இல்லாமலாம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க கூப்பிடுங்க. பேசும்போது மட்டும் சபாநாயகர்கிட்ட வாங்கிட்டா பேசுனீங்க இல்ல. அப்ப அரெஸ்ட் பண்ணும்போது அப்படிதான் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நீதிமன்ற காவலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவ அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க. விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐயா, இவனை விட்டுறாதீங்க. நல்லா வேலை செய்வான், சாணி மிதிப்பான், கல்லோடைப்பான். இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பாறாங்கல்ல தூக்கி. அப்புறம் வெளியிலே வந்துடாத, என்ன உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி. மேடையில பேசும்போது முதலமைச்சரினுடைய எலும்புகளை உடைப்பேன், உன்ன மாதிரி நாங்க எத்தனையோ பரோட்டாக்களை பார்த்திருக்கோம்னு பேசின அதே வாய் தான் ஐயோ போலீசார் என்னை துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க என்று அதே வாய் தான் இப்பொழுது பேசுகிறது. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. நீங்க முதலமைச்சரினுடைய எலும்புகளையே உடைக்கிற நீங்க போலீசாரினுடைய துப்பாக்கிக்கு ஏன் பயப்படுறீங்க? ஏன்டா பயப்படுற? போலீசாருடைய துப்பாக்கிக்கு பயப்படுற நீங்களா முதலமைச்சருடைய எலும்புகளை உடைக்க முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பேசுனது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர். இந்த திருட்டு திமுக தான். அவர் என்ன சொல்றாரு? மானங்கட்ட தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இவனால வந்து ஓட்டு போடும்போது இவர்கள் மானமுள்ள தமிழர்கள், ஆனா ஓட்டு போடவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மானங்கட்ட தமிழ்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க அர்த்தம் என்ன? இவங்களுடைய எண்ணம் என்ன? உன்னை எதிர்த்து பேசினா மானங்கட்ட தமிழ்னு சொல்றாங்க, ஆதரிச்சு பேசினா இவர்கள் மானமுள்ள தமிழர்கள். எலும்பை முறிச்சிருவோம், எலும்பு உடைச்சிருவோம்னு உடைக்கிறதுக்கு என்ன விஜய் என்ன சாதாரண மனுஷங்களா? இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருந்தாங்களே, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஒரு எக்ஸ்போஸ் போட்டிருக்காரு. எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. சட்டசபையை பூட்டுனா உன் எலும்பு உடைப்போன்றாரு. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. முதலமைச்சருடைய எலும்பு உடைப்புன்னு சொல்லிட்டாங்க. கொலை மிரட்டல் இது. பிணையில் வர முடியாத அளவுக்கு இல்ல, ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு வழக்குகள் பதிவு செய்து அதிரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பார்க்காம என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். அவரை வந்து கைது பண்றாங்க. சட்டமன்றத்தில் வச்சு தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட எலும்பு உடைச்சிருவன்னு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இதற்காக அவர் கைது பண்ணியிருக்காங்க. ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாராவது தாக்க நினைச்சாங்கன்னா as per ரூல்ஸ் படி என்ன நடக்கும்னா, மார்க்கண்டேயன் எலும்பை உடைக்கிறேன்னு எப்படி சொல்றாரு? சாலையில் சென்று கொண்டிருக்கும் முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லல. புரிஞ்சதா? பனையூர் புகுந்து முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லல. கேட்டுக்க.
கார்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்கு மறிச்சு எலும்பு உடைப்பேன்னு சொல்லல. தெரிஞ்சுக்கிட்டியா? விளாத்தி குளத்துக்கு வந்தா எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்லல. சட்டசபையை பூட்டுனா எலும்பு உடைப்பேன்றாரு. சட்டசபையை பூட்டுனா டீயோட கப்பு சூடாகுது. என்ன பண்றது? நாங்க எவ்வளவு நாள் தான் லோக்கலா இருக்கிறது. அவன் ராஜானா நான் மந்திரி, அவன் ஹீரோனா நான் காமெடியே. சட்டசபை இழுத்து மூடு அப்படின்னா எவ்வளவு தவறான வார்த்தை. அப்படி இழுத்து மூடுவீங்க. இது என்ன வேட்டையாடு விளையாடு கமலா கேட்டல் இழுத்து மூடுறா அப்படின்னு சொல்றதுக்கு? நீ ஒரு டுபாக்கூரு. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் மிஸ்டர் விஜய். இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, வரணும் பழைய பன்னீர் செல்வமாயிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாரு சத்திரியன்ல. விஜயகாந்த் பழைய பன்னீர் செல்வமா வந்து துவம்சம் பண்ணுவார். அந்த மாதிரி பழைய மிசா பேட்ச் அப்படிமாங்கல்ல, அந்த மிசா பேட்ச் ஸ்டாலின் வெளியில் வந்தால் தாவேக்கா தாங்குமா அப்படின்னு தெரியல, விஜயால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. அந்த ஸ்டாலின் இன்று மீண்டும் வந்திருக்கிறார். அவருடைய எச்சரிக்கை துணி என்பது சாதாரணமாக புறந்தள்ளி செல்லக்கூடியது அல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த ட்வீட்டை மட்டும் வாசிச்சுக்கிறேனே. ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தாவேக ஆட்சியில் ஜனநாயகம் அறவே இல்லையா. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? நீங்க இந்த மாதிரி அராஜக போக்குல திமுக காரங்களை கைது பண்ணா நாங்க அடங்கிருவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என்னத்த பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா? எந்த ஒரு அராஜகத்துக்கும் அஞ்சாத இயக்கம் தான் திமுக. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. போலீஸ் அராஜகம் ஒழிக. ஆளுக்கு 50 ரூபா கோணார்கள போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. போடல, அவரை விசாரிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எலும்பு உடைப்பேன்றாங்க. ஒரு முதலமைச்சருடைய எலும்பு உடைப்பேன் சட்டமன்றத்துன்னு சொல்றவங்க எப்படிங்க ஓடுவீங்க? இல்ல எந்த தைரியத்துல இதெல்லாம் பேசுறாங்க? ஒரு சாமானியனுக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல. தைரியம் இல்லைங்க, இவங்களுக்கு ஆத்திரம். இது தைரியம் கிடையாது. இவங்களுக்கு என்ன பண்றது க்ளூலெஸ். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஓகே, திமுகவுடைய அரசியல் வாழ்க்கைய இனி எந்த காலத்துல அது வராது. இனி இந்த சூரியன் அஸ்தம்பிக்க வாய்ப்பே இல்லை. அந்த கோபம் தான் அது. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம் ராசா பரலோகம் போனிய பாயராசா. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், நாடா இல்ல காடா? அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? எல்லாம் செய்யறேன்னு சொன்ன டிஎஸ்பி தான் இப்ப என்னை இடுப்ப பிடிச்சு இழுத்தது. அவர் இடுப்ப பிடிச்சி எங்க கிள்ளாங்க? கில்லலங்க, இடுப்ப பிடிச்சி இழுத்தாராம் டிஎஸ்பி. அவரே நல்லா இவ்வளவு பெருசுக்கு இருப்பாரு, அவர் எப்படி இடுப்ப பிடிப்பாரு தெரியல. ஏன்னா லேசா அப்படி இடுப்ப பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. அவரை பகிரங்கமா நான் கவர்னர் விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்ப பிடிச்சு கிள்ளதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அதுல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் அப்படியே தள்ளுமுள்ளு பண்ணி அப்படி உள்ளக்கு போகும்போது அண்ணன் உள்ளக்க வந்துகிட்டு அவர்கிட்ட போலீஸ் வந்த உடனே டக்குன்னு மயக்கம் வருதுன்ட்டாரு. ஐயோ எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வண்டியில ஏறிட்டார். நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் கைது செய்வதாக சொன்னதும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவை பயன்படுத்தி மயக்கம் வருவதாக கூறி காரில் ஏறிய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்மார்ட்டாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். இது காருக்குள்ளார உட்காந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன், எனக்கு மயக்கம் வருது. அவங்க மயக்கம் வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறேன். நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. இதுக்கு சும்மா இவங்க முட்டு கொடுக்குறேன்னு ரோட்ல போராடிட்டு மயக்கம் வருதுன்னு ஓடி போயிடுறது. இதுக்கு கேட்டா சும்மா வரலடா திமுக காரன், சாதாரணமா வரலடா திமுக காரன், சுகர் மாத்திரையோட வந்தாண்டா திமுக காரன், சுகர் மாத்திரையை விட்டுட்டு வந்தாண்டா திமுக. சார் என்ன
இந்த சுகர் மாத்திரை மட்டும் கொடுங்க சார். எது சுகர் மாத்திரை எதுக்கு? லோ சுகர் வேற. அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகுவலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை பணம் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. இப்படி அடக்கி வச்சுட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்காங்க. அவருக்கு ப்ரெஷர் இருக்குது, அவருக்கு உடல் நடுக்கம் இருக்கிறது, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டா இல்லை சுகர் இருக்குங்கிறாங்களா, அவங்களுக்கு முதுகு வலி இருக்குது, இப்படிலாம் சொல்கிறார். நம்ம பாடி கண்டிஷனே இந்த நிலைமையில தான் இருக்குது. நாம் போய் எலும்பை உடைப்போம், அதை உடைப்போம், தாடையை உடைப்போம்னு பேசலாமா? சண்டியர் நினப்பு. ஏண்டா இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் இன்னொருத்தன் எலும்பு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அப்போ எதுவுமே உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஆனா நான் ஓட்டு போட்டிருக்க முதலமைச்சருக்கு அந்த மாண்பு வேண்டாமா? நீங்க சட்டப்பேரவைக்குள் ஏன் முதலமைச்சர் அமைதியா உட்கார்ந்து இருக்காருன்னு இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல அண்ணியன் ரம்மோ அம்மின்னு, முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசினாரா? அவருடைய மற்றவர்கள் வந்து விட்டோம்னா ரொம்ப ஓவரா முட்டு கொடுக்க கிளம்பிடுவாப்புலன்றத அவர் காட்டிட்டு இருக்காரு. நல்லா காக்காப்புடி என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. அடிப்படையில முதலமைச்சருக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும்ங்கறத ஒரு எம்எல்ஏ எவ்வளவு கேவலமா முதலமைச்சரை பார்த்து எலும்பு உடைச்சிருவேன்னு சொல்றாரு. அரசியல் அத பேசுங்கன்னா என்னென்ன வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தம்பி உங்களுக்கு எலும்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி வினை? ஒரு அநாகரிகமான பேச்சுக்கு வித்தியாசம் தெரியாதா? அவர் எவ்வளவு அநாகரிகமா எலும்பு முறிப்பேன்றாரு, இவர் என்ன அப்படியே சொன்னாரு? எல்லாருக்கும் தாங்க எலும்பு இருக்குன்னு சொன்னாரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? இந்த நாகரிகமான பேச்சுக்கே நெல்சன் கொதிக்கிறாரு. இவ்வளவு கொதிப்பு வருது இவருக்கு. ஆனா அந்த எம்எல்ஏ முதலமைச்சரோட எலும்பை முறிப்பேன்னா அவர் அதுக்கு வந்து என்னென்ன சொல்லி வராரு பாருங்க. தொடங்கும் போது எப்படி வன்மத்தோட தொடங்குறாரு பாருங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். சார் முதலமைச்சரோட எலும்பை எப்படி சார் உடைப்பாங்க? அடுத்து அவருடைய ஆசையை பாருங்க. அடுத்து அவருடைய ஆசையை பாருங்க எப்படி உடைப்பாங்க. அதை சொன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க, விளாத்திக்குள்ள எம்எல்ஏ கிட்ட. ஒரு புதிய தலைமுறையோட மூத்த ஆசிரியர் விஜயன் ராமலிங்கம் அவர்கள் அண்மையில ஒரு அந்த ஆட்சிக்கு நெல்சன் வந்து மிக மோசமான தந்திரத்தை வந்து கையில் எடுக்கிறார் பாருங்க. இது என்ன பேசி என்ன புரியலனா? அடிப்படையில உங்களுக்கு இவர் வந்து என்னன்னா இவர்கிட்ட வாதம் இல்ல, அது என்ன ஆனன்னே அதை திசை திருப்பி எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை இங்க முன்னெடுத்து வர்றாரு பாருங்க நெல்சன். இது நம்ம இங்க பேசுறதுக்கான விஷயம் கிடையாது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. அடிப்படையில் இந்த அரசு எல்லோரையும் பயமுறுத்த நினைக்கிறது. அது நெல்சனுக்கு பயமா இருக்கு. உருவாக்க நினைக்கிறாரு. நெல்சனுக்கு பயமா இருக்கு, திமுக காரங்களுக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி பேசுறீங்க? முறைகேடா, சட்டத்துக்கு புறம்பா ஏன் பேசுறீங்க?